இன்புற்று வாழ்க. மனம் இறக்கும் வித்தை என்பது மனதிற்கு போதிக்கும் பாடம் அன்று, அது ஆன்மாவை தொடும் ரகசியமாகும். பட்டினத்தார் காலம் வரை இறை தரிசனம் பெற பிச்சை எடுத்து உண்பது கட்டாயம் என கருதப்பட்டது. காரணம், மனம் இறந்தால்தான் இறைவனை காண முடியும். இந்த உலக ஒட்டுறவு சிறிதளவு மனதிற்கு கிடைத்தாலும் மனம் துள்ளி குதிக்கும். அன்றாட பசிக்கு அன்றாடமே ஓடெடுத்து உண்பது என்பது அன்றைய ஆன்மீகம். உண்மையை தேடிப்போன புத்தர் கூட பிச்சைதான் எடுத்தார். காலத்தின் விபரீதம் பிச்சை எடுக்கும் புனிதம் மக்கள் மத்தியில் கொச்சைப்படுத்தப்பட்டதால் இப்போதைய ஞானிகள் பிச்சை எடுத்து உண்பதில் ஈடுபடுதல் குறைவு. அதற்கு பதிலாக மனம் இறக்கும் வித்தையை தவம் செய்வது மூலமாக பெறுகிறார்கள். சில ஞானிகள் கடைசி வரை மனதை இறந்த நிலையிலேயே வைத்து உலக வாழ்வை உகுத்துவிட்டு சென்றது உண்டு. அப்படிப்பட்டவர்கள் நிர்வாண கோலத்துடனும் காடு மேடு என கல்லில் படுத்துறங்கி பசிதாகம் அற்று திரிவர். பாரினில் இத்தகைய சிலர் மட்டும் பரமஞானி என போற்றப்படும் வாழ்வு நடத்தி ஒளி உலகம் புகுந்தார்கள். இவர்கள் அனைவரும் இவ்வுலக நன்மதிப்பிற்கு அப்பாற்பட்டவர்கள், இறை அனுபவம் பெற்றவர்கள். தன்னை இந்த உலகத்தோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பணம், புகழ், அடியார் கூட்டம் என பந்தங்களோடு வாழ்ந்த எவருமே இறை அனுபவம் பெறவில்லை என்பதுதான் உண்மை. காரணம், பணம், புகழோடு வாழும் மனம் விரிவடையுமே தவிர சாகாது. மனம் இறக்கும் வித்தை என்பது உலகை ஒதுக்கி வைத்து சாதனை செய்தால் மட்டுமே அது சாத்தியப்படும். உலகம் உனக்குள் வாழும் வரை நீ இறைவனை பார்க்க முடியாது. நீ இறைவனை பார்த்து அனுபவித்த பிறகு உலகம் உனக்குள் வாழ முடியாது. மனம் கடந்த வெளியில் இறை தரிசனம் உண்டாகும். இன்றைய உலகின் நாகரிக கூத்து என்னவென்றால், மனித மனதிற்கு நிறைய பாடங்களை போதித்து மனித மனம் தடிப்பாகி அடர்த்தியாகி காண்டாமிருகத்தின் தோலை போல ஆகிவிட்டது. சம்பாதிக்கும் எந்த புகழும் பணமும் அதிகாரமும் உங்களுக்கு கடைசியில் உதவாது. மரண படுக்கையில் உள்ளபோது வாழ்வில் கண்டது பூஜ்யமாகவே தெரியும். இறை தரிசனம் என்பது ஒன்றே மரணத்தை வெல்லும் மகத்தான வழி. எந்நேரமும் சிவத்தையே போற்றுங்கள். நெற்றிக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள். ஞான விழிப்பிலேயே வாழுங்கள். இல்லறம் என்பது தலையானது அல்ல. எத்தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்திலேயே இருப்பது போல ஈசனையே நினைத்து வாழுங்கள். திருச்சிற்றம்பலம்.